அம்மா நான் உன்ன பார்க்க வரல நினைச்சேன், நீ இங்க வந்துட்டேன். என்னமாச்சு? லோனுக்கார வேற ஊடேறி வந்துட்டாங்கன்னு. இன்னைக்கு பொழுதுக்குள்ள பணம் கட்டலன்னா அனாவசியமா பேசுறாங்கன்னு. பணம் இருந்தா ஒரு 2000 கொடுக்கன்னு. அப்படியாம்மா? சரிம்மா, ஒரே நிமிஷம் வரேன். இந்தாம்மா. அம்மா, இந்த பணம் என்னது இல்ல. வீட்டு வாடகைக்கோசம் என் பொண்டாட்டி வச்சிருந்த பணம். நான் கொடுக்கறது என் பொண்டாட்டி தெரியாது. சரிப்பா, நான் கொண்டு கொடுத்துறேன். சரி சரி, வரம்பா. A few moments later. அப்பா வாங்கப்பா. என்னங்கப்பா சொல்லாமலாம் வந்திருக்கீங்க? அம்மா எங்கப்பா? வேலை செய்யற இடத்துல 2 நாள் டூர் கூப்பிட்டு போறாங்கண்ணே. அம்மா கொண்டு வந்து விடுறேன், பாத்துக்கண்ணே. போய் செலவுக்குலாம் காசு வச்சிருக்கீங்களா கையில? இருக்குதுண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி இருங்கப்பா, நான் வந்துடுறேன். இந்தாங்கப்பா, செலவுக்கு வச்சுக்கோங்க. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இல்லக்கண்ணே, என்கிட்ட இருக்குது. பரவாயில்லைங்கப்பா, வச்சுக்கோங்க. நான் அம்மா பாத்துக்கிறேன், நீங்க அம்மா அனுப்பிச்சு விடுங்க. அபியோட கூட சொன்னேன், எங்கண்ணா? காலைல எங்க அப்பா வந்தாருங்க. அவர் டூர் போறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தானே இந்த 3000 எடுத்து கொடுத்தேன். யாரு கேட்டு கொடுத்தா? ஏங்க நீங்க யார கேட்டுங்க உங்க அம்மாவுக்கு 2000 எடுத்து கொடுத்தீங்க? நீங்க கொடுத்தா சரி, நான் கொடுத்தா தப்பா? எங்க அம்மாவுக்கு அவசரத்துக்கு உதவல. நீ உங்க அப்பாவுக்கு அனாவசிய செலவுக்கு பணத்தை கொடுத்து விடுற. நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி பணத்தை திருப்பி வாங்க. என்ன பேசுறீங்க? எங்க அப்பாவுக்கு இப்ப போன் பண்ணி காசு திருப்பி கேட்டா நம்ம கௌரவம் என்னங்க ஆகுறது? அப்ப வாடகை என்ன பண்றது? அதான் உங்க அம்மா காசு கொடுக்குறாங்க, திருப்பி கொடுக்குறான்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க. சிக்கன் திருத்தவே முடியாது.